அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். சென்னை கிழக்கு தாம்பரம் சந்தோஷபுரத்திலிருந்து உங்கள் ஜோதிடர் ஆனந்தன். எல்லாம் அல்ல இறையருளாலும் எனது குருநாதர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களின் ஆசையோடும் இந்த பதிவை உங்களுக்காக பதிவிடுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் ஹோரையை பற்றி பார்க்கலாம். ஹோரை என்பது பார்த்தீங்கன்னா தினசரி சூரிய உதயமாகும்போது ஒரு ஓரை ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அடுத்த ஓரை, அதுக்கு அடுத்த ஒரு 7 ஓரைகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு மணி நேர இடைவெளியில் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த ஓரை என்னைக்கு தினசரி பார்த்திங்கன்னா அந்த கிழமையை பொறுத்து அந்த கிழமைக்கு உண்டான கிரகம் முதல் ஓரையாக ஸ்டார்ட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையான சந்திர ஓரை ஸ்டார்ட் ஆகும், செவ்வாய்க்கிழமையான செவ்வாய் வரை ஸ்டார்ட் ஆகும், புதன்கிழமை புதன் வரை ஸ்டார்ட் ஆகும், வியாழக்கிழமை குரு வரை ஸ்டார்ட் ஆகும், வெள்ளிக்கிழமை சுக்கிர வரை ஸ்டார்ட் ஆகும், சனிக்கிழமை சனி வரை ஸ்டார்ட் ஆகும், ஞாயிற்றுக்கிழமை சூரிய வரை ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஓரை ஸ்டார்ட் ஆகிற நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் ஆகுது பார்த்தீங்களா, அந்த நேரத்தின் அடிப்படையில் முதலாவது ஓரை ஸ்டார்ட் ஆகும். சூரியன் 12 மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் தினசரி பார்த்திங்கன்னா ஒரே 6 மணினா 6 மணிக்கு அது உதயமாகிறது இல்லை. ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா 5:55 5:50க்கு உதயமாகும். ஒரு சில காலகட்டத்தில் பருவநிலை காரணமாக முன்னதாகவோ அல்லது பின்னதாக 6 மணிக்கு அப்புறமோ உதயமாகக்கூடிய அமைப்பு வரும். ஒரு சில காலகட்டம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு சரியாக 6 மணிக்கு உதயமாகும். சில காலகட்டத்தில் 6 மணி 5 நிமிடமோ 6 மணி 10 நிமிடமோ அல்லது 5 மணி 55 நிமிடமோ 5 மணி 50 நிமிடத்துக்கோ சூரியன் உதயமாகும். இப்போ சூரியன் எந்த நேரத்தில் உதயமாகுதோ அந்த நேரத்திலிருந்து 1 மணி நேரம் அந்த நாளுக்கு உண்டான ஓரை ஸ்டார்ட் ஆகும். உதாரணத்துக்கு சூரியன் 6 மணிக்கு இன்றைக்கி திங்கட்கிழமைன்னா சூரியன் இன்றைக்கி 6 மணிக்கு உதயமாகுதுன்னு வச்சுங்களேன். அந்த சந்திர ஓரை திங்கட்கிழமைனா சந்திர ஓரை முதலாவது ஓரையாக வரும். அந்த சந்திர ஓரை 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். இதே சூரியன் 6:05க்கோ 6:10க்கோ உதயமாகுதுன்னா இந்த சந்திர ஓரை பார்த்திங்கன்னா அந்த 6:10க்கு உதயமான சூரியனுடைய நேரத்திலிருந்து 6:10லேருந்து 7:10 வரை சந்திர ஓரை. அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளைக்கும் சூரியன் எந்த நேரத்தில் உதயமாகுதோ அதிலிருந்து அந்த நாளுக்கு உண்டான கிரகத்தின் ஓரை ஆரம்பமாகும். ஓகேங்களா, இது தெரிஞ்சுக்க போதும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஓரைகள் சுப ஓரைகள் குரு சுக்கிரன் சுப ஓரைகள், வளர்பிறை சந்திரன் சுப ஓரை, தனித்த புதன் சுப ஓரை. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா பொதுவான அமைப்பு. பொதுவாக சுப ஓரை அசுப ஓரைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. சனி செவ்வாய் அசுப ஓரைன்னு சொல்லுவாங்க. இப்போ இது பொதுவான அமைப்பு. தேய்பிறை சந்திரனும் பாபரோடு சேர்ந்த புதனும் அசுப ஓரைன்னு சொல்லுவாங்க. இப்போ இது பொதுவான அமைப்பு. ஆனால் ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் ஓரை எப்படி செலக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் யோகாதிபதி வருவாங்க. 5, 9ஆம் அதிபதிகளுடைய ஓரைகள் சிறப்பாக அந்த ஜாதகருக்கு செயல்படும். அந்த 5, 9ஆம் அதிபதியுடைய ஓரைகள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த மாதிரி அமைப்பை எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த 5, 9ஆம் அதிபதிக்கு இன்னொரு ஆதிபத்தியம் வரும் இல்லைங்களா. அதாவது சூரியன் சந்திரனை தவிர மற்ற பஞ்சபூத கிரகங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆதிபத்தியம் வரும். சூரியனும் சந்திரனும் 5, 9ஆம் அதிபதியாக வந்ததுன்னா சூரிய சந்திர ஓரையை கண்ணை மூடிட்டு தேர்ந்தெடுத்துடலாம். அந்த ஜாதகருக்கு அந்த ஓரை சிறப்பான பலனை செய்யப்போது நற்பலனை செய்யுன்னு செஞ்சிடலாம். அதே சமயத்தில் அந்த சூரியனும் சந்திரனும் பாபகரங்களோடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடாது. சனியோடையோ இல்லை ராகுவோடையோ ராகு கேதுக்களோடையோ சம்மந்தப்பட்டு இருந்ததுன்னா அந்த ஓரை சிறப்பாக இருக்காது. அப்போது பொதுவாக என்ன பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் நல்லது பண்ணணுன்னா அந்த கிரகத்தினுடைய ஓரை நல்லது பண்ணணுன்னா அந்த கிரகம் பாபாதிபத்தியம் இருக்கக்கூடாது. அதோடு சுபரோடு சம்மந்தப்பட்டு இருக்கணும். அதோடு பாபகர்களோடு சம்மந்தப்படாமல் இருந்ததுன்னா அந்த ஓரை அந்த ஜாதகருக்கு சிறப்பான பலனை செஞ்சிடும். ஓகேங்களா. இப்போ 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் ஓரையான வரும்போது அந்த கிரகங்கள் எந்த ஆதிபத்தியத்துக்கு வருதுன்னு பார்க்கணும். பாவத் பாவ விதிப்படி எந்த ஆதிபத்தியத்துடைய பலனை அந்த ஓரைகள் செய்ய கடமைப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆதிபத்தியம் சுப ஆதிபத்தியமாக இருந்தால் அந்த ஓரையை தேர்ந்தெடுத்துக்கலாம். அதே போல் சூரியனுக்கு சந்திரனுக்கு சொன்னது போல் அது பாவரோடு சம்மந்தப்படாமல் இருக்கின்ற பட்சத்தில் அந்த ஓரையை நீங்கள் சுப ஓரையாக தேர்ந்தெடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த சுப பலன் செய்வதாக இருந்தாலும் அந்த நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஓகேங்களா. அப்போ ஜாதகத்துக்கு ஜாதகம், ஜாதகத்துக்கு ஜாதகம், கிரகங்கள் சுப பலனையோ இல்லை அசுப பலனையோ செய்யக்கூடிய அமைப்பில் வரும்.
இதோ சனி வரை கூட நற்பலனை செய்யக்கூடிய அமைப்பில் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா துலாம் லக்னத்துக்கும் ரிஷப லக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா சனி ராஜயோகாதிபதியாக வருவாங்க. ஓகேங்களா? அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதியாக வந்தாலும் அந்த சனி வந்து சுபரோட சம்மந்தப்பட்டு இருக்கும்போது சுப பலனை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடுவார். இப்போ அந்த அமைப்பில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் சனின்ற வரியை செலக்ட் பண்ணும்போது இந்த சனியானவர் பார்த்திங்கன்னா இயற்கை சுபகரங்களான சூரியனுடைய இயற்கை சுபகரங்களான குருவுடைய சம்பந்தமோ அல்லது சுக்கரனுடைய சம்பந்தமோ அல்லது பௌர்ணமி சந்திரன் வளர்பிறை சம்பந்தமோ அல்லது தனித்த புதனுடைய சம்பந்தமோ பெற்றிருந்தார்னா அந்த சனியுடைய உறவு சிறப்பான பலனை செய்யும். ஆதிபத்திய அடிப்படையில் நன்றாக இருக்கிற பட்சத்தில் ஆதிபத்திய அடிப்படையில் அது நன்றாக இல்லை என்றால் அந்த ஹோரை வந்து சிறப்பான பலனை செய்யாது. இப்போது ஏன் சொல்ல வரேன்னா இதை சுபகரங்கள் மட்டும் ஓரை வந்து நல்லது பண்ணோம், அசுபகரங்கள் கெடுதல் நல்லது பண்ணாதுன்னு நீங்கள் முடிவு எடுக்க முடியாது. ஜாதகத்துக்கு மாறுபடும். அப்போது நீ ஓரையை கணக்கெடுக்கும்போது அந்த குறிப்பிட்ட ஜாதகத்தில் அந்த ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் வந்து நற்பலனை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் வந்து கெடுபலனை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குன்னு பார்த்துட்டு நற்பலன் செய்யக்கூடிய கிரகத்தினுடைய ஹோரைகள் வந்து நல்லதாக நடக்கும், கெடுபலன் செய்யக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய ஹோரைகள் வந்து கெடுதலாக நடக்கும். அது சுபகிரகமாக இருந்தாலும் சரி அசுபகிரகமாக இருந்தாலும் சரி. இப்போ இதன் அடிப்படையில் நீங்கள் ஓரையை நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேர்ந்தெடுத்துக்கணும். இப்போ ஓரை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இதை தேர்ந்தெடுக்கணும், எப்படி இதை ஒரு தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து வார நாட்களுடைய வரிசை என்னென்னு பார்த்தீங்கன்னா திங்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி. இப்போ இது வந்து வார நாட்களின் வரிசை இல்லையா? இது என்ன பண்ணணும், நீங்கள் ரிவர்ஸில் மைண்டில் வச்சுக்கணும். இப்போது ஞாயிறை ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லாஸ்ட்டில் சனி சொன்னீங்களா, ஃபஸ்ட்டு சனியை முதல்ல சொல்லுங்கள். சனி வெள்ளி வியாழன் புதன் செவ்வாய் திங்கள் ஞாயிறு இந்த அமைப்பில் நீங்கள் ரிவர்ஸில் வச்சுக்கிட்டு அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி சொல்கிறதுக்கு பதிலாக சனி வெள்ளி வியாழன் புதன் செவ்வாய் திங்கள் ஞாயிறு இந்த அமைப்பை நீங்கள் வச்சுக்கிட்டு இப்போ வந்து சனிக்கிழமை முதலாவதாக சனி ஓரை ஸ்டார்ட் ஆகும். அப்போது சனி ஓரை பார்த்திங்கன்னா சனி ஓரை வந்து 1 மணி நேரம் இருக்கு இல்லையா, 1 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன ஓரை வரும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சனிக்கு அப்புறம் ரிவர்ஸில் என்ன வருது, வெள்ளி வருது, அந்த அடுத்த வரதை விட்டுடணும். அதுக்கு அடுத்து என்ன வருது, வியாழன் வருது. அப்போது சனிக்கிழமை முதலாவது ஓரை சனி ஓரையாகவும் இரண்டாவது ஓரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய ஓரையாக வரும். இப்போ சுக்கிரனுக்கு அப்புறம் அடுத்த வரை என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு வரை, அதை விட்டுடணும். ஒன்று விட்டு ஒன்று எடுத்துக்கணும். நீங்கள் அப்படி நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சுக்கிர வரைக்கு அடுத்த வரை வந்து புதன் வரையாக வரும், புதன் வரைக்கு அடுத்த வரை ஒன்று விட்ட வரை வந்து சந்திர வரையாக வரும், சந்திரவருக்கு அடுத்த வரை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று விட்டு சனி வரை வரும். இப்போ சனிக்கு அடுத்த வரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று விட்ட வரை பார்த்திங்கன்னா குரு வரை வரும். இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஓரைகள் வந்து நீங்கள் வார நாட்களை தலைகீழாக போட்டுக்கிட்டு ஒன்று விட்டு ஓரை வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 1 மணி நேரத்துக்கு வந்துட்டுருக்கோம். இப்போ ஓரை வந்து வர்றதை வந்து ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காலண்டரை பார்க்காமல பஞ்சாங்கத்தை பார்க்காமல நினைவில் வைத்துக் கொள்வதற்காக சொல்கிறேன். அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த அமைப்பை நீங்கள் தலைகீழாக போடும்போது நீங்கள் எப்படி போடணும்னா சனி வெள்ளி வியாழன் புதன் செவ்வாய் திங்கள் ஞாயிறு இப்படி போட்டு வச்சுக்கிட்டு முதல்ல எந்த வர வெள்ளி வர ஸ்டார்ட் ஆச்சு, சுக்கிர வர ஸ்டார்ட் ஆச்சுன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர வர முதல்ல ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி வியாழக்கிழமை குரு வர முதல்ல ஸ்டார்ட் ஆகும், சனிக்கிழமை சனி வர ஸ்டார்ட் ஆகும், புதன்கிழமை புதன் வர ஸ்டார்ட் ஆகும், செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வர முதலாவது இது ஸ்டார்ட் ஆகும், திங்கட்கிழமை சந்திர வர ஸ்டார்ட் ஆகும், ஞாயிற்றுக்கிழமை சூரிய வர ஸ்டார்ட் ஆகும். அப்போது இரண்டாவது வரை இரண்டாவது மூன்றாவது லைனாக என்னென்ன வரை வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வாரத்தை தலைகீழாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒன்று விட்ட ஓரைகள் தான் வரும். முதல் ஓரை என்ன கிழமையோ அதற்குண்டான முதல் ஓரை வரும். அதுக்கு அடுத்து இப்போது வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை வச்சு நீங்கள் ஓரை கணக்கு பார்க்குறீங்கன்னா வெள்ளிக்கிழமை முதலாவது வர சுக்கிர ஓரை வரும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஓரை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கு அதுக்கு அடுத்த முந்தின நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வியாழனுக்கு அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த புதன் வரை ஸ்டார்ட் ஆகும். இப்போ புதனுக்கு அடுத்த நாள் செவ்வாய், அதை விட்டுட்டு திங்கள் வரை வரும். திங்களுக்கு அடுத்த
முந்தின நாள்னு பார்த்தீங்கன்னா சூரியன். இப்போ அதை விட்டுட்டு சனி ஓரை வரும். இப்படி ஒன்று விட்ட ஓரைகள் வந்து தொடர்ந்து 24 மணி நேரம் வந்து கொண்டே இருக்கும். இதை மட்டும் கணக்கில் வச்சுக்கோங்க. 6 மணிக்கு சூரிய உதயத்த டைமில் ஒரு ஓரை என்ன ஓரை ஸ்டார்ட் ஆகுதோ அதற்கு ஒன்று விட்ட முந்தின முந்தின கிழமையை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அந்த ஒன்று விட்ட கிழமையினுடைய கிரகங்கள் எதுவோ அதனுடைய ஓரை 1 by 1 வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஓரையினுடைய கணக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரை எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பலன் செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் வந்து தசாநாதனாக வரும்போது வருடக்கணக்கில் பலன் செய்யுது. அந்த பலன் வந்து எப்போ நடக்கும்ன்றதை வந்து அது அந்த ஆளுமை வருடம் வந்து பார்த்திங்கன்னா வருடக்கணக்கில் இருக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும். புத்திநாதனாக வரும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய பலன் வந்து மாத கணக்கில் வரும். வருடம் வந்து மாத கணக்கில் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்தர்நாதனாக வரும்போது பார்த்திங்கன்னா வாரக்கணக்கில் வரும். அதனுடைய பலன் வந்து வாரக்கணக்கில் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சூட்சமநாதன் பார்த்திங்கன்னா நாள் கணக்கில் வரும். சூட்சமநாதன் வந்து நாள் கணக்கில் செய்வார். அதுக்கப்புறம் வந்து பிராணநாதன் பார்த்திங்கன்னா மணி கணக்கில் செய்வார். இந்த மணி கணக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரையாக அங்கே செயல்படும். ஓகேங்களா? அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா உபஓரை ஒன்று இருக்குது. உபஓரை வந்து நிமிட கணக்கில் வந்து துல்லியமாக பலன் என்னென்ன எத்தனை நிமிஷத்தில் நடக்கும்ன்ற கண்டுபிடிக்கிறதுக்கு தான். இப்போ நான் மணி அளவுகளில் தான் பார்க்க போகிறோம். ஓரை வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு ஓரை மாறுறதுனால அந்த 1 மணி நேரத்தில் என்ன சம்பவம் நடக்குன்ற அமைப்பை ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் என்ன பலனை செய்யணுமோ அந்த கிரகம் வந்து அந்த ஓரையில் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடும். 1 மணி நேரத்தில் நல்லது பண்ணோன்னா 1 மணி நேரத்தில் நல்லது நடந்துடும். அந்த இடத்துல கெடுதல் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா அந்த 1 மணி நேரத்தில் அந்த கிரகம் அந்த வேலையை அந்த டைமில் 1 மணி நேரம் அந்த 1 மணி நேரம் கால அளவில் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடும். அப்போது அந்த ஓரை பார்க்க தெரிஞ்சிடுதுன்னா நீங்கள் பலனை வந்து துல்லியமாக கணிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பலனை துல்லியமாக எடுக்கிறதுக்கு தான் இந்த ஓரை பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்வுகளுக்கும் அசுப நிகழ்வுக்காக அசுப நிகழ்வுகளை நேரத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு சுப நிகழ்வுகளுக்கு சுப வரையை எடுத்து இது பண்ணுறாங்க. ஜாதகத்துக்கு ஜாதகம் வந்து எந்தெந்த கிரகம் வந்து நல்லது பண்ணக்கூடிய கிரகமாக இருக்கோ பங்கமற்று நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கணும். பங்கமற்று ஏதோ கொஞ்சம் பிசுறு கூட தட்டணும். பங்கமற்று நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய சுபகிரகத்தினுடைய உரையை அந்தந்த ஜாதகருக்கு நற்பலனை செய்யக்கூடிய நேரமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் நல்ல செயல்களை அந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாம் என்பதை இந்த பதிவில் தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள்.